ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவி ஆன் மார்னிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னாக்கா, ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்ட் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் இன்றைக்கி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச்சிங் டேட் வந்துட்டு அக்டோபர் 31. இன்றைக்கி லான்ச் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நான் ரெடி பண்ணி என்னோட யூடியூப் சேனல் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னாக்கா, ஆப் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அப்போ வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. வீடியோ அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? ஆப் வந்துட்டு க்ளோஸ் ஆகிற வரை லிங்க் வந்துட்டு கமெண்டில் இருக்கும். க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் லிங்க்கை எடுத்துருவோம். பட் வீடியோ மட்டும் இருக்கும். வீடியோ பார்க்கறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. லிங்க் இல்லைனாலே நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கணும் ஆப் வந்துட்டு க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிறது. ஓகேவா? இந்த ஆப்பில் நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு 4 டைப் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் எப்படியெல்லாம் ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தென் நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. பட் எப்படி யூஸ் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா இல்லாமல் இருப்பீங்க. ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஏர்ன் பண்ணுறது எப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் தெரியும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்மளோட சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் உடனே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆப்புக்கான லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் கமெண்டில் வந்துட்டு பின் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணி வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ உங்களோட மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு ஹோம் பேஜ் இது போல் தான் இருக்கும். உங்களுக்கு எல்லாமே ஹோம் பேஜ்லேயே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம எல்லாமே வந்துட்டு ஹோம் பேஜ்லேயே இருக்கும். நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜாயினிங் போனஸாக வந்துட்டு ஃப்ரீயாகவே ரூ. 30 வந்துட்டு வேலெட்டில் வந்துட்டு ஆட் ஆகிடும். அந்த அமௌண்ட் எங்கே ஆட் ஆகும் அப்படின்னாக்கா ரீசார்ஜ் பேலன்ஸ்ன்றது பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஆட் ஆகிடும். அந்த அமௌண்ட்டை பிளான் பை பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த அமௌண்ட்டை விட்ரால் பண்ணிக்க முடியாது. ஓகேவா? ஃபஸ்ட்டு பிளான் டீட்டெயில் நம்ம பார்த்துலாம். தென் நெக்ஸ்ட்டு எப்படி ஆன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துலாம். ஓகேவா? இன்வெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி நிறைய என்னோடய வீடியோஸில் வந்துட்டு சொல்லியிருக்கேன். சேம் மெத்தட் ஆப்பெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஆப் மட்டும்தான் வேறு நேமில் வந்துட்டு லான்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் வந்துட்டு இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஓகேவா? ஆன்லைனில் நிறைய ஜாப்ஸ் வந்துட்டு லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில ஆப்லாம் வந்துட்டு சேம் மெத்தடில் இருக்கும். எல்லா ஆப்புமே வந்துட்டு ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எல்லாமே வேறு டிஃப்ரெண்ட் கான்செப்டில் இருக்கும். ஓகேவா? ஆல்ரெடி இந்த மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ண என்னோட டீம் மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு தெரியும். நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்காது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? எல்லா ஆப்லேயுமே வந்துட்டு ஒரு ஆப்புக்கான ஃபுல் எக்ஸ்பிளைனிங் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு வீடியோ பாருங்கள், எப்படியெல்லாம் ஆன் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? நான் எப்போதுமே வந்துட்டு கிளியராக சொல்லிவிடுவேன். ஓகேவா? ஃபிக்ஸ்டு அப்படின்னா என்னன்னு வந்துட்டு நான் சொல்லிடுறேன். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே வந்த உடனே நீங்கள் விஐபி 0ல் இருப்பீங்க. விஐபி 1 மாறணும் அப்படின்னாக்கா நம்ம இந்த ஃபிக்ஸ்டில் ஒரு அமௌண்ட் வந்துட்டு போடணும். என்ன அமௌண்ட் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த ஃபஸ்ட்டு பிளான் விஐபி 1ல் ரூ. 320 வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு டெய்லி இன்கமாக ரூ. 259 வந்துட்டு ஆட் ஆகும். எத்தனை நாளில் ஆட் ஆகும் அப்படின்னா 49 நாள் வந்துட்டு நமக்கு டெய்லியுமே நமக்கு ரூ. 259 கொடுப்பாங்க அப்படின்ட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டல் ரெவன்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா ரூ. 12,700 கொடுத்துருக்காங்க. இந்த அமௌண்ட் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஓகேவா? அப்போது எதுக்கு இந்த பிளானை இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கானதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? விஐபி 0லாம் இருக்கிற நம்ம விஐபி 1 மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபிக்ஸில் ஒரு பிளான் நம்ம போட்டு தான் ஆகணும். நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட கேட்குற கொஸ்டின் என்னன்னாக்கா, இந்த ஸ்டேபிள் இந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா டெய்லி அமௌண்ட் ரூ. 259 வருமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக வரவே வராது. தென் விஐபி 2, 3லாம் கொடுத்துருக்காங்க ஸ்டேபிளில். அது எதுவுமே நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தான் நீங்கள் போட்ட அமௌண்ட் எடுத்து ப்ளஸ் ப்ராஃபிட் ஓரளவுக்கு எடுக்கலாம். இந்த மாதிரி ஆப்பில் ஆப்லையெல்லாம் நம்ம பெரிய அமௌண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகேவா? இந்த ஆப்பில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா ரூ. 320 கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ஃப்ரீயாகவே ரூ. 30 கொடுத்துருவாங்க. ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜஸ்ட்டு ரூ. 290 மட்டும்தான். ஓகேவா? ஸோ அதை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வேறு பிளான் எதுவுமே பை பண்ணக்கூடாது. தென் நம்ம போனஸ் போயிடலாம். போனஸில் உள்ள பிளானில் வந்துட்டு நம்ம என்ன பை பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு பிளான் தான். ஏன்னா ஃபிக்ஸ்டில் நம்ம ஃபஸ்ட்டு பிளான் போகிறோம் அப்படிங்கிறப்போ போனஸ்லேயே நம்ம ஃபஸ்ட்டு பிளான் தான் போடணும். ஓகேவா? அந்த 2, 3 எல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் பை பண்ணவும் முடியாது நம்மளால. ஓகேவா? இந்த போனஸில் உள்ள பிளான்ஸ் மட்டும் நமக்கு ஒன் டைம் மட்டும்தான் பை பண்ண முடியும். இந்த ரூ. 200 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் டேவிலே உங்களுக்கு ரூ. 300 கிடைச்சிரும். அந்த ரூ. 300 உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் தான். ஓகேவா? நீங்கள் ரூ. 280 ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு ரூ. 300 கிடைக்க போது. ப்ளஸ் உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ்லாம் வந்துட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆப்பில் ஒரு 700, 800 போல் கிடைக்கும். நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணும்போது. ஓகேவா? நீங்கள் இந்த பிளானை பை பண்ணணும் மட்டும்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகேவா? நான் சொல்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. நான் பிளான் மட்டும்தான் உங்களுக்கு இப்போதைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
200 இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒன் டேவில் 300 உங்களுக்கு கிடைச்சிருதா. ஸோ இது இப்படியே வச்சுக்கோங்க. செகண்ட் தேர்ட் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த 200 பிளானும் நம்ம ஒன் டைம் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள். மேக்ஸிமம் கொடுத்து ஒன் டைம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் டைம் மட்டும்தான் பை பண்ண முடியும். தென் ஈவென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இதில் எந்த ஒரு பிளானுமே இப்போதைக்கு பை பண்ணக்கூடாது. ஓகேவா. இந்த போனஸில் வந்துட்டு உங்களுக்கு அகைன் ஆஃபர்ஸ்லாம் வந்துட்டு கொடுப்பாங்க. எப்படின்னாக்கா 1 ரூபி கொடுத்து அதை பை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பை பண்ணும்போது நமக்கு ஃப்ரீ ஸ்பின் வந்துட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்பின்னில் நமக்கு 80 ரூபா 100 ரூபா 200 ரூபா அந்த மாதிரி அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு ஒரு ப்ராஃபிட் தான். ஓகேவா. நான் கரெக்டாக வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆஃபர்ஸ்லாம் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்கா நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் வந்துட்டு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுவோம். ஸோ மஸ்ட்டு நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். தென் நம்மளோட இன்ஸ்டாகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம வீடியோவை க்ரியேட் பண்ணி நம்ம யூடியூப்பில் போட முடியாது. ஸோ நம்ம டெலிகிராமில் தான் அப்டேட் பண்ண முடியும். ஓகேவா. ஆப் லான்ச் ஆனதுலேருந்து க்ளோஸ் ஆகிற வரையும் உங்களுக்கு ஒவ்வொன்றும் அப்டேட் நான் டெலிகிராமில் பண்ணுவேன். இப்போ பிளான் டீட்டெயில் நம்ம பார்த்தாச்சு. இப்போ எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரீசார்ஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு 290 ரூபா இருக்குது. நீங்கள் அமௌண்ட் வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் லைவாகவே ரீசார்ஜ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பேமெண்ட் மெத்தட் எல்லாமே நமக்கு ஓப்பன் ஆகும். நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்குறீங்க. நான் ஒரு ஆப்பில் ரீசார்ஜ் பண்ணி பேமெண்ட் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து என்னோடய டீம் மெம்பர்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுவேன். இப்போ பாருங்கள் 290 ரூபா ரீசார்ஜ் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த ரெஃபர் நம்பர் இருக்குது பாருங்கள். இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி ஆகிடும். அந்த நம்பரை எங்கே என்டர் பண்ணுறது அப்படின்னாக்கா இந்த இடத்துல சப்மிட் பண்ணணும். ஓகேவா. கண்டிப்பாக நீங்கள் யூடிஆர் கோடு என்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பேமெண்ட் வெரிஃபை ஆகும். என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் வாலெட்டில் ஆட் ஆகிடும். இப்போ பாருங்கள் லைவாகவே உங்களுக்கு வந்துட்டு நான் ரீசார்ஜ் பண்ணி காட்டியிருக்கேன். என்னோடய வாலெட்டில் ஜஸ்ட்டு 30 ரூபா வந்துட்டு ரீசார்ஜ் வாலெட்டில் இருந்துச்சு. இப்போ 320 ரூபா வந்துட்டு ஆட் ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க. நான் லைவாகவே உங்களுக்கு வந்துட்டு பண்ணி தான் காட்டுறேன். ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அப்படியே விடக்கூடாது. நீங்கள் பிளானை பை பண்ணிக்கணும். நம்ம எந்த பிளானுக்கான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணுமோ அந்த பிளானை பை பண்ணிக்கணும். இப்போ இன்வெஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இந்த ஃபிக்ஸ்டில் உள்ள இந்த 320 ரூபா பிளானை நம்ம பை பண்ணிக்கலாம். பாருங்கள் பர்ச்சேஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ட்டு வந்துருச்சு. அவ்வளோதான். இவ்வளோதான் நம்ம இந்த ஆப்பில் பண்ண வேண்டியது. தென் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் சைன்இன் பண்ணிக்கணும். நீங்கள் எப்போ வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ அப்போயிலேருந்து தான் உங்களுக்கு இந்த சைனப் அமௌண்ட்டுங்கிறது ஓப்பன் ஆகும். நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாமல் அந்த சைனப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகாது. இப்போ நான் ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் நான் சைன் பண்ண எனக்கு அமௌண்ட் வாலெட்டில் ஆட் ஆகிடுச்சு. இந்த ஃப்ரீ அமௌண்ட்டை வச்சு தான் நம்ம வந்துட்டு அந்த போனஸில் உள்ள பிளானை பை பண்ண போகிறோம். இந்த ஆப் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 40-45 நாளாவதும் போகும். ஓகேவா. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்துட்டு எடுக்கலாம். போனஸில் அகைன் ஆஃபர்ஸ்லாம் வந்துட்டு கொடுப்பாங்க. 1 ரூபி பிளான்லாம் கொடுப்பாங்க. ஃப்ரீ ஸ்பின்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது மூலயமா நல்ல ஒரு இன்கம் நமக்கு வரும். ஓகேவா. தென் நமக்கு ஒரு லக்கி வீல் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல லக்கி வீல் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒரு லக்கி வீல் வந்துட்டு நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த லக்கி வீல் எப்போலாம் நமக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னாக்கா நம்ம ரீசார்ஜ் பண்ணி பிளானை பை பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஆட் ஆகும். ப்ளஸ் நம்ம யாராவது ரெஃபரல் கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் ஒரு ஸ்பின் வந்துட்டு ஓப்பன் ஆகும். நீங்கள் ரெஃபரல் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்பின்னை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் அமௌண்ட் வந்துட்டு வாலெட்டில் ஆட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு ஒவ்வொன்றும் அமௌண்ட் வந்துட்டு ஆட் ஆகும். தென் நம்ம வந்துட்டு ரெஃபரல் பண்ணியும் ஆன் பண்ணிக்க முடியும். இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை காப்பி பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட லிங்க்லேருந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி பிளானை பை பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 30% கமிஷன் கிடைக்குது. உங்களோட ஃபஸ்ட்டு ரெஃபரலுக்கு உங்களுக்கு 30% கமிஷன் ப்ளஸ் வந்துட்டு 50 ரூபா போனஸ் வந்துட்டு கிடைக்கிது. ஃபஸ்ட்டு ரெஃபரலுக்கு நான் சொல்ல வரேன். ஓகேவா. மை டீம்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எத்தனை பேர் உங்களோட லிங்க்கில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் ஆக்டிவில் இருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த இடத்துல உங்களுக்கு எதிர்த்து ஷோ ஆகும். லெவல் 1க்கு 35%, லெவல் 2க்கு 2%, லெவல் 3க்கு 3% கமிஷன் நமக்கு கிடைக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ரெஃபரலுக்கு இதுதான் இன்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராவும் இருக்குது. ஸோ அதை வாங்க அடுத்தது பார்க்கலாம். டாஸ்க் ரிவார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 2 பேரை ரெஃபரல் பண்ணிங்க அப்படின்னாக்கா 200 ரூபா கிடைக்குது. அந்த ரெஃபரல் அமௌண்ட்டு தனி, இது எக்ஸ்ட்ரா டாஸ்க் அமௌண்ட் அப்படின்ட்டு ஒரு போனஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. 70 பேர் வந்துட்டாங்க அப்படின்னாக்கா 3500, 200 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா 15000. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அந்தளவுக்குலாம் நம்ம யாரையும் ரெஃபரல்லாம் பண்ண முடியாது. உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா 2 பேர் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துட்டு கிடைக்கும். மறக்காமல் நீங்கள் டெய்லி சைன்இன் வந்துட்டு பண்ணிக்கணும். 200 ரூபா உங்களோட வாலெட்டில் எப்போ வருதோ அப்போ நீங்கள் பிளானை வந்துட்டு பை பண்ணிக்கலாம். போனஸில் உள்ள அந்த 200 ரூபா பிளானை பை பண்ணும்போது உங்களுக்கு 300 ரூபா கிடைக்கும்.
தென் இன்னொரு இன்கம் நமக்கு கிடைக்குது. அது என்னன்னு பார்த்துடலாம். பிளாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த இடத்துல பப்ளிஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த ஆப்பில் நம்ம வித்ட்ரால் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அப்லோட் பண்ணணும். வித்ட்ரால் ஹிஸ்ட்ரி அண்ட் வந்துட்டு நார்மல் மெசேஜ் வர ஸ்க்ரீன்ஷாட் ரெண்டுத்தையும் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு கண்டென்ட் இருக்குது, அதில் வந்துட்டு என்ன டைப் பண்ணுறீங்க அப்படின்னா டுடே வித்ட்ரால் சக்ஸஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு பப்ளிஷ் பண்ணிங்க அப்படின்னாக்கா நமக்கு சம் கமிஷன் வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதையும் நம்ம பிளான் பை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபேக்கான நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்காது. பாருங்கள், நிறைய பேர் ஆல்ரெடி வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. போல் நம்மளும் வந்துட்டு அப்லோட் பண்ணணும். இந்த ஆப்புக்கான டெலிகிராம் அஃபிஷியல் குரூப்லாம் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தென் உங்களுக்கு இந்த ஆப்பில் வந்துட்டு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் ஹெல்ப் சென்டர்னு இருக்கேன், அதை கிளிக் பண்ணி வந்துட்டு நீங்கள் கஸ்டம் சர்வீஸாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ரீசார்ஜ் அமௌண்ட் வரல, வித்ட்ரால் அமௌண்ட் வரல அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு மெசேஜ் பண்ணிங்க. ப்ளஸ் என்னோட டீம் மெம்பர்ஸாக இருந்தீங்க அப்படின்னாக்கா டெலிகிராம் இல்லை இன்ஸ்டாகிராமில் என்னையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு நான் பண்ணி தருவேன். ஓகேவா? பேலன்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வர அமௌண்ட் எல்லாத்தையும் இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மை ஆர்டர்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் பிளான் பை பண்ணதை இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு இந்த ஆப்புக்கான ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் சொன்ன மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். இப்போ வந்துட்டு எப்படி நம்ம வித்ட்ரால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பேங்க் டீட்டெயில் வந்துட்டு ஃபில் பண்ணிடலாம். பேங்க் கார்டு இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களோட பேங்க் டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் நம்ம வந்துட்டு அக்கௌண்ட் டீட்டெயிலோ இல்லை ட்ரேட் பாஸ்வேர்டோ சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஓகேவா? நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கோங்க உங்களோட ட்ரேட் பாஸ்வேர்டு. தென் அக்கௌண்ட் டீட்டெயில் வந்துட்டு கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? என்னோட வாலெட்டில் வந்துட்டு $937 இருக்குது. அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு லைவாகவே இப்போ வித்ட்ரால் பண்ணி நான் உங்களுக்கு ப்ரூஃப் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு லைவாகவே நான் ரீசார்ஜும் பண்ணியிருக்கேன். தென் நான் வித்ட்ராலும் ப்ரூஃப் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். இந்த ஒரு ஆப்பில் மட்டும் கிடையாது, எல்லா ஆப்ஸ்லையுமே நான் இதேமாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அமௌண்ட் வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. ட்ரேட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வித்ட்ரால் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 4 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகிடும். கீழே ரெக்கார்ட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் ப்ராசஸிங்கில் இருக்குது, எனக்கு சக்ஸஸ் வந்துச்சு அப்படின்னா அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், பேமெண்ட் வந்துட்டு சக்ஸஸ்னு வந்துடுச்சு. ஜஸ்ட் 1 ஹவருக்குள்ளே எனக்கு பேமெண்ட் வந்துட்டு ரிசீவ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ காய்ஸ், எல்லாருமே இந்த மாதிரி இந்த ஆப்பில் வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஆப்பில் நம்ம வந்துட்டு ஏர்ன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ காய்ஸ், மிஸ் பண்ணாமல் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருந்து ஈஸியாக ஏர்ன் பண்ண நினைக்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க.